பண்டைய கால சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் பெரும்பகுதி தாவர இனங்களை, குறிப்பாக பச்சிலைகளையும் மூலிகைகளையும் அதிக அளவிலே அவர்கள் பயன்படுத்தியவர்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த பச்சிலைகள் மூலிகளை எந்த அடிப்படையிலே அவர்கள் தமக்குள் பயன்படுத்தினார்கள், காலத்தால் அது எப்படி மாறியது, அதனுடைய உள்பொருளை நாம் தெரிந்து கொள்ளும் விதமாக சாம வேதம், சாம என்றால் இசை, அதாவது கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒரு பொருள். துவைதம் என்று சொன்னாலும் கவர்ந்து கொண்ட அந்த சத்து தான் கிரேதா. அது கிரேதா என்ற நிலையில் உருப்பெற்ற அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம்தான் சாம. சாம வேதம் என்று சொன்னாலும், உதாரணத்திற்கு ஒரு வேப்ப மரத்தின் உணர்வை, அந்த மனத்தை எடுத்துக்கொண்டால் சாம. அதை நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் ஓய் என்ற உமட்டல், என்றால் இந்த கசப்பின் தன்மை அதிகரிக்கப்படும் பொழுது வாந்தியாக தள்ளுகின்றது. அந்த வாசனைகள் உந்தி வெளியே தள்ளுகின்றது. ஆக முதலிலே உணர்வின் தன்மை, அந்த கசப்பின் தன்மை, உறையும் தன்மை வந்தால் கிரேதா என்று சொன்னாலும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த மனம்தான் சாம இசை. ஆக உயிரணு அதை நுகரப்படும் பொழுதுதான் உணர்ச்சியின் எண்ணங்களாக வருகின்றது. ஆனால் தாவர இனமாக, உதாரணமாக அந்த வேப்ப மரத்தை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய கசப்பின் மனம் கொண்டு தன் அருகிலே வேறு எந்த மனத்தையும் வரவிடாது காத்துக் கொள்கின்றது, பாதுகாத்துக் கொள்கின்றது. அதை போன்றுதான் மனிதனுக்குள்ளும் தாவர இனங்களுடைய உணர்வுகளை உட்கொள்ளப்படும் பொழுது வேக வைத்து நமக்குள்ளும் அது அந்தந்த எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் தூண்டினாலும் தன் தன் நிலைகளை காக்கக்கூடிய நிலையாக வருகின்றது. இருந்தாலும் இதில் சித்தர்கள் கையாண்ட முறை என்பது என்ன என்றால், அவர்கள் அதற்குண்டான தாவர இனங்களை பக்குவப்படுத்தியவர்கள். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மனிதனுக்கு அடுத்த நிலை பெறுவதற்கு எந்த நிலையை கையாள வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் சித்து நிலை என்று உணர்ந்து, தீமைகள் தங்களுக்குள் வராது தன்னை பாதுகாக்கும் நிலை. என்றால் நாம் பெரும்பகுதி தீமை என்று சொன்னால் பச்சிலைகள் மூலிகைகள் எல்லாம் நோய்களை போக்க என்று எண்ணிக்கொள்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. ஆக ஒரு மனம் இன்னொரு மனத்தை தன் அருகிலே விடாது என்பது போன்று நம்முடைய உடல்களிலே தீமை செய்யக்கூடிய எண்ணங்கள், அதுதான் தீய வினைகளாக விளைந்து விடுகின்றது. நாம் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு மாறாக வளர்ச்சியற்ற நிலைகளுக்கு மீண்டும் தேய்வரைக்கு, அதாவது மனிதனிலிருந்து கீழான நிலைக்கு செல்லக்கூடிய நிலை அடைந்து விடுகின்றது. ஆனால் மனிதன் ஆறாவது அறிவு கொண்டு அடுத்த நிலை பெறுவதைத்தான் அவர்கள் இங்கே பச்சிலைகளையும் மூலிகைகளையும் அதை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தி தீமைகள் புகாது பாதுகாக்கும் நிலையை கொண்டு வந்தார். எனவே சாம வேதத்தை அவர்கள் முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள். இன்ன செடி இதை செய்யும், இன்ன செடி இன்னதை செய்யும் என்று மனத்தால் நுகர்ந்து அந்த செடியின் மனத்தை அதிகரித்து மனித உடலில் தீமையை அது எப்படி நீக்கக்கூடிய நிலையாக வருகிறது என்பதை கண்டறிந்து அந்த மனத்தை, தாவர இனத்தினை கூட்டி தீமைகளையும் அல்லது அதனுடைய வளர்ச்சியில் உண்டாகும் நோய்களையும் நீக்க கற்றுக்கொண்டார்கள் கடந்த கால சித்தர்கள். ஆனாலும் இதில் முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த தாவர இனங்களுக்குள் அவர்கள் பெரும்பகுதி துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அவர்கள் இணைத்தே செயல்படுகின்றார்கள். அதாவது தாவர இன சக்திற்குள் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை முகப்பில் வைத்துத்தான் அன்றைய சித்தர்களை செயல்பட்டார் என்று ஞானகுரு இந்த உபதேசத்திலே தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். என்றால் மனிதன் பரிணாம வளர்ச்சியில் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை பெற்றுத்தான் நஞ்சிலிருந்து விடுபடக்கூடிய உடல் உறுப்புகளும் உடல் அமைப்பும் வருகின்றது. ஆக பன்றியாக இருக்கப்படும் பொழுது நஞ்சை நீக்கும் உணர்வை பெற்று நல்ல மனத்தை நுகர வேண்டும் என்று காட்டப்பட்டுள்ளது. அதன் உணர்வின் தன்மைதான் பன்றியிலிருந்து மனிதனாக உருப்பெற்றோம். அவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பின் தீமை நீக்கும் உணர்வு மனிதனாக வலிமை கொண்டு வருகின்றது. இந்த விஞ்ஞானிகள் மற்ற நிலையில எடுத்துக்கொண்டால் ஒரு நோயை நீக்க வேண்டும் என்றால் அதற்குண்டான வலு அந்த விஷத்தை கொண்டுதான் மாற்றுகின்றார்கள். ஆனால் சித்தர்களோ தீமையை நீக்கக்கூடிய பச்சிலைகளையும் மற்ற நிலைகளையும் அவர்கள் உணர்ந்து அதன் வலிமையின் தன்மை கொண்டு, அதாவது சாம வேதம் என்ற நிலையில் தாவர இனசத்தை கையில் ஏந்தி
அதற்குள் துருவ நட்சத்திரத்தினுள்ள அதிக அளவிலே செருகேற்றப்பட்டு விஷத்தினை வென்றிடும் வலுவாக கூட்டப்படும் பொழுதுதான் களி என்பதை மாற்றி கல்கி என்ற நிலையை கொண்டு வந்தார்கள். ஆகவே ஞானிகள் காட்டிய அந்த சாம வேதத்தின்படி அருள் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி அருள் மனங்களை பெருக்கி நாம் களி என்ற நிலைக்கு செல்லாதபடி கல்கி என்ற நிலைக்கு செல்ல வேண்டும். ஆக அந்த பண்டைய கால சித்தர்களும் ஞானிகளும் தாவர இன சக்திக்குள் எப்படி துருவ நட்சத்திரத்தினுள் புகுத்தி களி என்ற நிலைக்கு போவதை கல்கியாக மாற்றினார்களோ, நாமும் இந்த வாழ்க்கையில் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தினுள்ளே சேமித்து செருகேற்றி மெருகேற்றி கல்கி என்ற நிலையை அடைவோம். அதைத்தான் இந்த விளக்க உரையாக இந்த உபதேசத்திலே நமக்கு ஞானகுரு கொடுக்கின்றார்கள்.